ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்ன்றது பார்க்க முன்னாடி இங்கே பாருங்கள், செம்ம கிளைமேட் இருக்குல்ல. ஸோ இந்த கிளைமேட்டோடு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். சென்னையில் பயங்கரம், நம்ம சென்னையில் தானே இருக்கோம். ஸோ சென்னையில் செம்ம மழை, நல்லா மழை சொட்டு போட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? இருங்க, இதுவும் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கிளைமேட்டில் செம்ம சுச்சுவேஷனில் நல்லா சண்டே அதுவுமா மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு வீடியோ போட போகிறேன். ஓகே, நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, சம்ஸ்குள்ளே போயிடலாமா? ஓகே, பார்த்துட்டிங்களா? இதான் நம்ம ஏரியா. ஓகே, சூப்பராக இருக்குல்ல? ஓகே, செம்ம கிளைமேட், வீடியோ ஷூட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மழையை ரசிச்சாச்சு. மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதே நேரத்தில் நம்ம இங்கே ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ சூடாக எங்கள் அம்மா வேறு பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் ரவுண்டு போகலாம். முடிஞ்சு அதே வீடியோ போடுறேன் உங்களுக்கு விருப்பத்துக்காகவே. ஓகேவா? ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு மொத்தமாக ஒரே வீடியோ ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ அடிஷன் எப்படி பண்ணலாம், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் எடுத்துக்கிறேன் Z1. ஓகே, ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பரை Zல தான் டினோட் பண்ணணும். இப்போ ஏதோ நம்பர் சொல்லுங்களேன், 1 + 2y. ஓகே, ஈஸியாக எடுத்துக்கலாம். Z2 இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறேன். 1 + 1i, ரெண்டுமே 1 எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். Z1 + Z2 என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு ரியல் பார்ட், இது பேர் என்னது? ரியல் பார்ட். இதுக்கு பேர் ரியல் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுக்கு பேர் இமேஜினரி பார்ட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ரியல் பார்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 1 2, நடுவில் ப்ளஸ் தானே இருக்குது. ஸோ ப்ளஸ். அப்புறம் இமேஜினரி பார்ட் ரெண்டுத்தையும் 2i + 1i எவ்வளோ வரும்? 2i இருக்குது, 1i ஆட் பண்ணால் ஸோ 3i. தட்ஸ் ஆல். ப்ராப்ளம் ஓவர். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அடிஷன். ஈஸியாக இருக்கா? ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டி சேர்த்துறேன். Z1 = வேறு நம்பர் -4 + 3i. ஓகே, Z2 = 7 - 4i. ஓகேவா? ஸோ Z1 + Z2 கண்டுபிடிப்போமா? ஸோ ரியல் பார்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். -4யும் 7 ஆட் பண்ணால் இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். இதுதான் பெருசு. ஸோ இந்த நம்பரோட சிம்பிள் போடணும். ஓகே, சிம்பிள் வந்து என்னது? ப்ளஸ்ஸு. ஸோ சிம்பிள்ஸ் வேறு மாதிரி இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். 7 - 4 3. ஓகே, ஸோ இது ரெண்டுது அதேமாரி சிம்பிள்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுது எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். 4 தான், அதோட சிம்பிள் போட்டு மைனஸு, சிம்பிள்ஸ் வேறு மாதிரி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 3 - 1i. 1i நான் ஐன்னு எழுதுறேன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு நம்பர். ஓகே, ஸோ இப்போ இப்படின்னு போட்டோம் நம்ம ஸ்கூல் படித்த மாதிரி. இப்போ உங்களோட புக்ஸில் ஒரு சம்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஷீட்டாக போடுவாங்க. எப்படின்னா, இப்போ Z1 = 2 + 3iன்னு வச்சுக்கோங்க. Z2 = 7 - 2i. ஓகே, 7 - 3iன்னு வச்சுக்கலாம். ஓகே, 7 - 3i. இப்போது Z1 + Z2 இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட போகிறேன். ஓகே, 3i. ஸோ Z1 என்னது? 2 + 3i ப்ளஸ் Z2 என்னது? 7 - 3i. ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து எழுதிடணும். இந்த 2 இங்கே 7 ஆட் பண்ணால் 9. ஓகேவா? இங்கே 3i, இங்கே -3i. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 0i. ஸோ அவ்வளோதான். Z1 + Z2 என்னது? 9 ஆன்சர். ஓகேவா? Z1 + Z2 வந்து 9 + 0i. 0iன்னு வேணால் 9 கூட வச்சுக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரை அடிஷன் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் சப்ராக்ஷன். ஓகே, ஸோ சப்ராக்ஷன் பண்ணுவோமா? அப்படியே பாருங்கள், அதே சேம் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் சப்ராக்ஷன். ஸோ சேம் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, சப்ராக்ட் பண்ணணும். இப்போது Z1 - Z2 அப்புறம் என்ன பண்ணுவோம்? இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். Z1 - Z2னா இந்த Z2 இருக்குது தானே, செகண்டாக இருக்குது. அதில் சிம்பிள்ஸ் மாற்றணும். இது +1னா -1ன்னு மாற்றிக்கணும், மைனஸ்ன்னு மாற்றிக்கணும். இங்கே ப்ளஸ்ஸா, ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? ஸோ மைனஸ்ன்னு மாற்றிக்கணும். இப்போ +1 -1 ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 0. இங்கே +2 -1. ஸோ இது 2 எது பெரிய நம்பர்? 2 தான் பெரிய நம்பர். ஸோ 2 இஸ் பிக். அதோட சிம்பிள் ப்ளஸ் போட்டுட்டேன். 2 - 1i. ஸோ அவ்வளோதான். 1i வச்சுக்கலாம், i வச்சுக்கலாம். ஸோ இதான் ஆன்சர். வெறும் 1i. Z1 - Z2. இப்போ இன்னொன்று சம் குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று சம் போடலாம். Z1 - Z2 சிம்பிள்ஸை கீழே மாற்றணும். 7க்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? ஸோ மைனஸ் சிம்பிள் இருக்கா? ப்ளஸ். இந்த சிம்பிள்ஸை மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிம்பிள் நீங்கள் மறந்துடணும். இந்த பக்கத்தில் இருக்கிற சிம்பிள் இந்த மாற்றின சிம்பிள்ஸ் போய் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இதுக்கு சிம்பிள் மாதிரி. -4 - 7 என்ன வரும்? -11. சிம்பிள்ஸ் ஒரே மாதிரி இருக்கனால ஆட் பண்ணணும். ஓகேவா? -11. இங்கேயும் சிம்பிள்ஸ் சேம், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு 3i + 4i 7i. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போடலாமா? Z1 - Z2. ஸோ Z1 எழுதுகிறேன். 2 + 3i
மைனஸ் Z2 என்னது 7 மைனஸ் 3i ஓகேவா கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸை உள்ளே கொண்டு போக போகிறேன். இருங்க ஒரு நிமிஷம். ஸோ 2 + 3i இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் -7, அப்புறம் மைனஸ் இங்கே போச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3i ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் 2 - 7 2 - 7 என்ன -5 3i + 3i என்ன 6i அவ்வளோதான் சம். இதுதான் சப்ராக்ஷன். புரிஞ்சுதுங்களா. ஸோ ஹெட்டிங்கே மாற்றலையா, அதுக்குள்ளேயே போட்டுட்ருக்கேன். ஸோ அடிஷன் முடிஞ்சுது, அதே மாதிரி தான் சப்ராக்ஷனும் இப்போ தான் பார்த்தோம் சரிங்களா. சப்ராக்ஷன். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்தா சப்ராக்ட் பண்ணுற மெத்தட் இதுதான். Z1 - 1 சின்ன சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே. ஸோ அடிஷன் புரிஞ்சுக்கும் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், சப்ராக்ஷன் புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஓகேவா. இப்போது ரப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ரப் பண்ண டைமில் உங்களுக்கு வேஸ்ட் தான் சொல்லி அதான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ மல்டிப்ளிகேஷன், அடிஷன் பார்த்துட்டோம், சப்ராக்ஷன் பார்த்துட்டோம் ஓகேவா. ஸோ மல்டிப்ளிகேஷன் பேலன்ஸ். இப்போது Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், அப்புறமா புக்கில் கொடுத்துருக்க மாதிரி இந்த ஃபார்முலாலாம் வச்சு சொல்லித்தரேன் சரிங்களா. Z1 வந்து இப்போ வந்து 2 + 3iன்னு வச்சுக்கோங்களேன். Z2 வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்பரை எடுத்துக்கலாம், 1 + 1i ஓகே. 1 + 1i ஃபஸ்ட் சம் போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கலாம், போக போக பெருசாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ Z1 × Z2 வேணும் கரெக்டாக. எனக்கு ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் தான் ப்ராடக்ட் ஓகே. ஸோ Z1 எழுதிக்கிறேன் 2 + 3i × 1 + 1i 1i ஐன்னு கூட போட்டுக்கலாம். 1 × i தானே. ஸோ ஐன்னு எழுதிக்கிறேன். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும்னா இந்த 2ஆல் இந்த 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1 2. இப்போ 2ஆல் ஃபஸ்ட் டேர்ம் பண்ணியாச்சா. இப்போ இந்த 2ஆலே செகண்ட் டேர்மாக பண்ணணும். 2 × 1 2. இப்போ ப்ளஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கணும். +1 ப்ளஸ் இங்கே ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 2 × i + 2y கரெக்டாக. இதுக்கும் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் 2 × i 2y. ஸோ 2ஆல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 3iஆல் ரெண்டுத்தையும் பண்ணணும், இதையும் பண்ணணும். 3i × 1 3i 3i × 1 3i தானே. 3i × 1னா 1 × anything அந்த anything தானே வரும். ஸோ 3i × 1 இட்ஸ் 3i ஓகேவா. ப்ளஸ் 3i × i இது மட்டும் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போகிறேன். 3i × iனே வச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு புரியுதாக போகிறேன். ஸோ 2 + 2i + 3i இது ரெண்டுமே i ஃபேமிலி, i குடும்பத்தை சேர்ந்தவங்க. 2i + 3i வந்து 5i கரெக்டாக. ப்ளஸ் 3 i × i என்னது i². i² என்ன நமக்கு தெரியும், ரீகால் பண்ணுங்கள். i² என்னது -1 ரீகால். i² -1 i root of -1 ஓகேவா. ஸோ 2 + 5i இது 5 2 + 5i இது வந்து i² -1 தானே. இந்த இடத்துல நல்லா எழுதிக்கிறேன் ஓகே. i² -1, ஸோ இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ +3 × -1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், 2 + 5i இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. ஸோ இப்போ இந்த 2வையும் இந்த -3யும் ஆட் பண்ணுமோ சப்ராக்ட் பண்ணுமோ ஏதோ பண்ணணும் ஓகே. என்ன பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 2 - 3 வந்து -1 + 5i. இப்போது அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க, நம்பர்ஸ் மட்டும்தான் ஆடோ சப்ராக்டோ பண்ணணும். ஐ டேர்ம்ஸ் மட்டும்தான் ஆடோ சப்ராக்டோ பண்ணணும், மற்ற எதையும் டிஸ்டர்ப் பண்ணுறது. இந்த 2 இந்த 2ஐ ஆட் பண்ணி 4iலாம் போடக்கூடாது. 2வா அதே மாதிரி ஒரு நம்பர் கொண்டு வந்துட்டு அதுதான் ஆட் பண்ணணும். 2i 2i ரெண்டுமே ஒரே ஃபேமிலி, ஐ ஃபேமிலி. ஸோ அதனால் அதை மட்டும் தான் ஆட் பண்ணி 5i வச்சுக்கணும், வேறு எதையும் ஆட் பண்ணக்கூடாது ஓகே. இதுதான் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துகிட்டு 2 டேர்மாக மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் டேர்ம் எடுத்துகிட்டு 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா. ஸோ இன்னொரு சம் போடலாமா. ஓகே வெயிட் பண்ணுங்கள், ரப் பண்ணிக்கிறேன். இப்போ ரப் பண்ணிவிட்டு கொஸ்டின் எழுதிட்டேன் சரிங்களா. ஸோ Z1 × Z2 இன்ட்டுன்னு போட்டுக்கலாம், டாட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி இப்படி கூட வச்சுக்கலாம், Z1 Z2 இதுவும் ப்ராடக்ட் மாதிரி தான் சரிங்களா. ஸோ ப்ராடக்ட் நான் டாட்டு வைக்கலாம், இன்ட்டு போடலாம், இல்லை இப்படி Z1 Z2 இப்படி எழுதிக்கலாம். எதுவும் எல்லாமே கரெக்டாக தான், எதுவும் தப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ நான் இப்படியே எழுதிக்கிறேன் Z1 Z2ன்னு ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா, இந்த 3யும் எழுதிக்கலாம் ஓகே. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் நல்லா புரிஞ்ச பிறகு நீங்கள் கடகடன்னு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து போட்டுடலாம். கான்செப்ட் புரியுற வரைக்கும் கொஞ்சம் எழுதி போடுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. 3 2s 3ஆல் இந்த 2வையும் 3ஆல் இந்த i6ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் 2 6 3 × i6 3 6 18i கரெக்டாக. ஸோ 3ஆல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ப்ளஸ் i5 × 2 என்ன வரும், i10 கரெக்டாக. 5 2s 10 i × இந்த டேர்ம் 5 6 30 i² கரெக்டாக. ஸோ 6 ப்ளஸ் இங்கே 18i + 10i என்ன வரும் 28i ப்ளஸ் 30 i² -1 நமக்கு தெரியும். ஸோ 6 + 28i
இது வந்து -30 ஆகிடும். 6 - 30 என்னது -24. கரெக்டாக தானே போடுறேன். யா ப்ளஸ் 28i. புரிஞ்சுதா? ஐ தான் பண்ணுறேன், ஆட் பண்ணியிருக்கேன். நம்பர்ஸ் தான் ஆடோ சப்ராக்டோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதுதான் Z1 × Z2. இந்த சம் தான் உங்கள் புக்லேயும் எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தாங்க Z1 × Z2ல. புரிஞ்சுதுங்களா? இப்போ மைனஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இப்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து இவ்வளோ பெருசாக மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டப்படுவானுங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் சொல்ல முடியாது, டக்குன்னு போடணும்னு நினைக்கக்கூட பசங்களாம் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ அவங்களுக்காக புக்கிலே இந்த காம்ப்ளெக்ஸ் சம்ஸ் ஒரு ஃபார்முலா மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டால் இதையே புரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த நம்பர் கேட்டாலும் இதை புரிஞ்சுக்கலாம். அது ஃபார்முலா மாதிரி ஒன்று இருக்கும். இதுதான் ஜென்ரலைஸ் பண்ணி ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. வேணும்னா அதை ஞாபகம் வச்சுட்டு கூட டக்குன்னு அதில் போடலாம். ஸோ என்னோட அட்வைஸ் இதையே தெரிஞ்சுக்கோங்க, இதையே போதும். ஓகே, அதை நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஓகே, சொல்லாமல் விட மாட்டேன், அதை என்னென்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அது என்னன்னா, இருங்க ஒரே நிமிஷம். இப்போ Z1னா ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். கரெக்டாக? எப்படி இருக்கும்? A + IBன்னு ஃபார்மேட்டில் இருக்கும். கரெக்டாக? ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். Z2னா இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது எப்படி இருக்கும்? சம்திங் ஏதோ ஒரு C + ID. ABங்கிறது ஏதோ ஒரு நம்பர், CDயும் எனி நம்பர்ஸ். ஓகே, இப்போ Z1 × Z2ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக இதில் போட்டுடலாம். எப்படின்னா AC - BD + I × AD + BC. அதாவது ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணுறாங்க, மைனஸ் போட்டு இந்த பியும் டியும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ ஃபஸ்ட் டேர்ம், இந்த ஃபஸ்ட் டேர்ம், அடுத்து செகண்ட் டேர்ம் மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ப்ளஸ் ஐ போட்டுட்டு ஏவையும் லாஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்மு லாஸ்ட் டேர்மு டி, அப்புறம் செகண்ட் டேர்மு இந்த ஃபஸ்ட் டேர்மு பிசி. ஸோ இதுவே கொஞ்சம் லைட்டாக குழப்பமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கூட ஒரு சம் போகிறேன். Z1 = 2 + 1iன்னு வச்சுக்கோங்க. Z2 = ஒரு நெகட்டிவ் நம்பர் வச்சுக்கலாம், 1 - 2yன்னு. ஸோ Z1 × Z2. இப்போது A × C ஃபஸ்ட் டேர்மு கரெக்டாக? ஸோ இங்கே 2 × 1 2, அப்புறம் B × D செகண்ட் டேர்ம் 1 × -2 -2ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +2ஆக மாறிடும். கரெக்டாக? ப்ளஸ் I, அப்புறம் A × D, ஏவும் ஃபஸ்ட் டேர்மு லாஸ்ட் டேர்மு 2 × 2, ஸோ -4ஆக வரும். ப்ளஸ் B × C, Bனா இது, Cனா இது, ஸோ 1 × 1 1. கரெக்டுங்களா? வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் பண்ணணும், ஐயெல்லாம் நோட் பண்ணணும். ஏன்னா வெளியே இங்கே ஐ இருக்குன்னு, அதான் நம்பர்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ 4, இது வந்து -3, ஸோ -3i. ஓகேவா? Z1 × Z2, இதுதான் Z1 × Z2. புரிஞ்சுதுங்களா? ஸோ 4 - 3 இப்படி போடனா போடுங்க, இல்லாட்டி இதே சம்மை நம்ம போன மெத்தட்லேயே கூட போடலாம். ஓகே, எதுவுமே தப்பு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டிவிஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ப்ரெப் பண்ணியாச்சு. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி டிவிஷன் பண்ணுறது பார்க்கலாம். சரிங்களா? இப்போது டிவிஷனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். Z1 = ஏதாவது நம்பர் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஓகே, நினைப்பீங்க ஏதாவது நம்பர் சொல்லுங்கன்னா நாங்கள் எப்படி சொல்லணும் உங்களுக்கு கேட்குமான்னு நினைப்பீங்க. கவுண்டர் புரியுது. ஓகே, ஒரு ஃப்ளோவில் வந்துடுது. ஓகே, Z2 = சின்ன நம்பராக ஸ்டார்டிங் போடலாம், அப்புறம் பெருசாக போட்டுக்கலாம். ஒரு நெகட்டிவில் வச்சு மாதிரி போடலாம், 1 - 3i. ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவில் இருக்கட்டும், சும்மா பாசிட்டிவாக போட்டால் போர் அடிக்கும். ஸோ Z1 / Z2 வேணும். கரெக்டாக எனக்கு Z1 என்னது 1 + 2i மேலே எழுதிட்டேன். Z2 என்னது 1 - 3i கீழே எழுதிட்டேன். இப்போது நார்மலாக டிவைட் பண்ணுற மாதிரிலாம் டிவைட்லாம் பண்ண முடியாது, இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், காஞ்சுகேட் இந்த வேர்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது உங்கள் ஸ்கூல் மிஸ்ஸோ சாரோ சொன்ன மாதிரி லைட்டாக ஞாபகமாக இருக்கா? ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காஞ்சுகேட் பண்ணணும். காஞ்சுகேட்னா என்னென்னா இந்த 1 - 3i அது என்ன பண்ணணும்னா மைனஸ் இருக்குங்க. ஸோ 1 + 3i மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஓகே, இதுக்கு பேர் தான் காஞ்சுகேட். ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் காஞ்சுகேட். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இட் வில் பி -. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ என்ன பண்ணணும், மேலே உள்ள ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். நார்மலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும், ரைட்? 1 + 2i 1 + 3i ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா மல்டிப்ளை பண்ண தெரியுங்களா? இப்போ தானே பார்த்தோம், ஒரு 1 மினிட் கூட கேப் இல்லை. கரெக்டாக? பை இது பார்க்க எப்படி இருக்குன்னா A - B, இது பார்க்க A + B மாதிரி இருக்குது. ஃபார்முலா என்னது? A² - B², ரைட்? ஸோ A மீன்ஸ் my 1, ஸோ 1² -Bனா 3i². ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ மேலே நான் அதே மாதிரி இப்படி தான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 1 × 1 இட்ஸ் 1, அப்புறம் 1 × 3i கரெக்டாக? ப்ளஸ் 2i × 1 2i, அப்புறம் 2i × 3i, ஸோ 2 3s are 6i². கரெக்டாக? ஓகே, கீழே 1 ஸ்கொயர் பண்ணால் 1
மைனஸ் 3i ஸ்கொயர் பண்ணால் நான் இங்கே சைடில் போகிறோம் பாருங்கள் 3i இன்ட்டு 3i 3i ஸ்கொயர்னா 3i இன்ட்டு 3 3 is 9 i ஸ்கொயர்னா -1 ஸோ இட் வில் பி -9 கரெக்டாக ஸோ -9 இருக்கும் இப்படியே இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடலாம் இது என்ன ஆகும் 1 ப்ளஸ் இது வந்து 5i இது வந்து 6i ஸ்கொயர் i ஸ்கொயர்னா -1 ஸோ அப்போனா -6ஆக மாறும் கரெக்டாக 1 + 9 மேலே என்ன ஆகும் 1 - 6 வந்து -5 + 5i/10ன்னு மாறும் ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சுதா நல்லா பாருங்கள் 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ என்ன பண்ணோம் -5 5ஐ அப்படியே வச்சுட்டேன் கீழே 10 இப்போது இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ 5ஐ வெளியே காமனாக எடுத்துக்கலாம் -1 + i வந்துடும் /10ன்னு ஆகிடும் இதை கேன்சல் பண்ணால் 1 இங்கே 2 ஸோ ஆன்சர் என்னென்னா -1 இங்கே 1ன்னு தான் இருக்குது -1/2 + i/2 இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதா இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர் இந்த நம்பரை டிவைட் பண்ணால் வர்றது இப்படியும் வச்சுக்கலாம் இல்லை இந்த நான் வந்து 2 வெளியே வச்சுக்கிறேன் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1/2 வெளியே வச்சுட்டு -1 + iன்னு அதை அப்படியே வச்சுக்கலாம் ஆர் இப்படி வச்சுக்கலாம் ஓகே 2 வெளியே வச்சுட்டு -1 + iன்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டுத்தில் எப்படி வேணால் எழுதிக்கலாம் ஓகே புரிஞ்சுதுங்களா ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷன் ஈஸி தான் Z1 Z2 கொடுத்துருப்பாங்க ரெண்டுத்தையும் இப்படி போட்டுக்கணும் இங்கே எப்படி கொடுத்தனாலும் காஞ்சுகேட் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு மேலே ரெண்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் இப்போ தான் பார்த்தோம் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிடுங்க கீழே a - b a + b ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் ஸோ யூஸ் பண்ணி போட்டால் முடிஞ்சிருச்சு ஓகேவா இதெல்லாம் வந்துடும் கீழே சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே புரிஞ்சுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே முடிச்சிட்டோம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் செம கிளைமேட் செம சீனில் ஃபுல்லாத்தையும் முடிச்சாச்சு ஸோ நீங்களும் இதே ஜோரோட இதே ஜாலியோட போயிட்டு இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நிறைய சம்ஸ் எடுத்து போட்டு பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பக்காவாக ஈஸியாகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் see you tomorrow